செயலாளர், நாளைய முதல்வர் குடிமராமத்து நாயகன் அண்ணன் எடப்பாடியாரை வணங்கி இங்கே எங்களுக்கெல்லாம் திரைத்துறையிலே திரைப்படத்தின் காவலனாக எங்களை எல்லாம் அரவணைத்து சென்று கொண்டிருக்கின்ற ஒரு தாயை போல, ஒரு கூட பிறந்த அண்ணனை போல எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற சட்டமன்ற எதிர்க்கட்சி பொருளாளர், கழக அமைப்பு செயலாளர், தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர், முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் கடம்பூரார் அவர்களை வணங்கி இந்த சிறப்பு மிக மாநாடை போல புரட்சி தலைவி அம்மாவுடைய 74வது பிறந்த நாள் விழாவிற்கு 77வது பிறந்த நாளுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற தூர தூக்கி போட்டு சுயநலத்துக்காக ரெட் ஜெயிண்ட் ஆபீஸ் பாயாவே மாறிட்டார். திமுகவில் இன்னைக்கு எப்ப கூப்பிட்டாலும் போய் பார்க்கிறாரு, எம்பி சீட்டுக்காகவோ எதுக்கவோ. இப்படியெல்லாம் சுயநலம் மிக்க இருக்கிறவங்க தான் சினிமாவில் நிறைய பேர் இருக்காங்க. அது பொதுநலம் மிக்கவராக வாழ்ந்து சினிமாவுக்கு உதவி பண்ணவர் தான் அண்ணன் கடம்பூரார் அவர்கள். தேர்தல் வரப்போகுது, வந்து கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவானுங்க. போன தடவை நம்பின மாதிரி தயவு செய்து நம்பாதீங்க. 525 தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, 5 கூட நிறைவேற்றல. நகை எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, உங்க வீட்டில் நகை எடுத்து கொடுத்துருக்காங்களாம்மா? கொடுத்துருக்காங்களா? 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, உங்களுக்கு கொடுத்துருக்காங்களாம்மா? கொடுத்துருக்காங்களா? இந்த 1000 ரூபா கொடுக்கறதுக்கு 2.25 வருஷம் ஆச்சு. ஏன் கொடுத்தான்? எம்பி எலெக்ஷன் வருது, அதுக்காக அந்த 1000 ரூபா கொடுத்தான். இல்லாட்டி கொடுப்பானா? அப்புறம் தகுதி பார்த்து கொடுக்குறானாமா. நெய் தாய் குலமா பிறக்கிறது அரிது. புரட்சி தலைவர் தாயை தெய்வமா வணங்கி தாய் குலங்களேன்னு சொன்னாரு. புரட்சி தலைவர் அம்மா தாய் குலத்துக்காக வாழ்ந்தாரு. அண்ணன் எடப்பாடியார் தாய் குலத்துக்காக செஞ்சாரு. இப்படிப்பட்ட ஒரு கட்சியிலிருந்து வந்தவங்க நாங்க. ஒரு அமைச்சர் மகன் சொல்றாரு, 1000 ரூபா வாங்கிட்டு பவுடர் என்ன, ஃபேர் அண்ட் லவ்லி என்ன, லிப்ஸ்டிக் என்ன, எப்படி கேவலமா பேசுறான் பாருங்க தாய் குலத்தை. நீங்க எல்லாம் வில்லாம அவங்க சும்மா உங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுக்க மாட்டாரா அந்த ஃபேர் அண்ட் லவ்லி பவுடரு? எவ்வளவு பெரிய தவறு. அதனால தயவு செய்து நம்பாதீங்க. எடப்பாடியார் அண்ணன் 22,500 ரூபாய் கொடுத்தாரு, பொங்கலுக்கு கொடுத்தாருங்களா? இந்த தடவை 1000 ரூபாய் கூட கொடுக்கல. எப்படி இவனை நம்பி ஓட்டு போடுறது? நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது அவங்க தேர்தல் வாக்குறுதி ஒரு உதாரணம் சொல்றேன். போன தடவை கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் எப்படின்னா, 400 ரூபாய் கொடுத்தா வாழ்க்கை ஃபுல்லா உட்கார்ந்து சாப்பிடலாம்னு சொல்லுவானுங்க. நமக்கே யோசனை, எப்படி 400 ரூபாய் கொடுத்தா வாழ்க்கை ஃபுல்லா சாப்பிடலாம்னு சொல்றான் அப்படின்னு டவுட் ஆகும். யோசிப்ப நமக்குள்ள போவோம், சரி போய் தான் பார்ப்போம் அப்படின்னு போனா 400 ரூபாய் வாங்கிட்டு ஒரு டோக்கன் கொடுப்பான். நீங்க உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேரை கொடுத்து இந்தாங்க வாழ்க்கை ஃபுல்லா இதுல உட்கார்ந்து சாப்பிடுங்க அனுப்பிடுவான். எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. அதே மாதிரி இந்த தடவை வருவான், சொல்லுவான் 500 ரூபாய் கொடுத்தா படுத்துட்டே சாப்பிடலாம்பா. போய் பார்த்தீங்கன்னா ஒரு பாயை கையில கொடுத்து அனுப்பிடுவான். புரியுதா? தயவு செய்து திமுக மக்களுக்கு அநீதி பண்றதுக்காகவே இருக்கு. அதிமுக தான் மக்களுக்கு நீதி நிலைநாட்ட இருக்கு. அம்மாவுடைய கனவு நிறைவேறணும். அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வரணும். நம்ம அண்ணன் கடம்பூராரும் அமைச்சராக வந்தாதான் நம்ம நல்லா இருப்போம். இந்த நாடு நல்லபடியா இருக்கும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது இரட்டை இலைக்கு வாக்களிக்கணும். நீங்க மட்டும் இல்ல, ஒரு அம்மா 50 பேர்ட்டு சொல்லுங்க, ஒரு ஐயா 100 பேர்ட்டு சொல்லுங்க. அந்த 100 500 ஆகட்டும், 1000 ஆகட்டும். திமுக மக்கள் இப்ப வெறுத்து போயிருக்காங்க. ஓட்டா மாத்துறது உங்க கையில தான் இருக்கு. எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்க அண்ணா நாமம், வாழ்க புரட்சி தலைவர் புகழ், வாழ்க.